வெல்கம் டு பிருந்தாவல். இன்றைக்கி நம்ம வந்திருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா சொஹாரில் உள்ள ஒரு மெயின் பார்க்கு தான். இங்கே வந்து ரம்ஜான் ஒட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஃபெஸ்டிவலே போட்டிருக்காங்க. கிட்ஸுக்கு நிறையா கேம்ஸ், அப்புறம் ஃபுட்டு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை எல்லாமே தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ மறக்காமல் சொஹார் சைடில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே உள்ள ரெட்டில் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா நான் எப்போல்லாம் வீடியோ போடுறோம் நீங்கள் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சொஹார் மெயின் பார்க்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபெஸ்டிவல் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. இது வந்து ரமலான் நோன்புக்காக நைட்டு ஃபுல்லாக வந்து இந்த ஷாப் வந்து இருக்கும். நைட்டு வந்து நீங்கள் ஒரு 8 மணிக்கு போனீங்க அப்படின்னா நீங்கள் இயர்லி மார்னிங் வரைக்குமே வந்து நம்ம வந்து இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அது வரைக்கும் எல்லா ஷாப்புமே வந்து ஓப்பனில் தான் இருக்கும். இங்கே வந்து கிட்ஸு ப்ளே ஏரியான்னு சொல்லி ஏகப்பட்ட இடத்துல வந்து நிறைய பிளேயிங் கேம்ஸ் ரிலேட்டடாக நிறைய இருந்துச்சு. அது போக வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஷாப்ஸு, ஃபுட் ரிலேட்டட் ஷாப்ஸு, அப்புறம் ட்ரெஸ்ஸு, பர்ஃப்யூம்ஸ்க்கு, ஹேண்ட் கிராஃப்ட் ஐட்டம்ஸு, கிட்ஸு டாய் செக்ஷன்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய எலக்ட்ரானிக் ஷாப்ஸ் கூட இருந்தது. கண்டிப்பாக வந்து நைட் டைமில் இந்த பார்க்குக்கு வந்து நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். ரமலான் நோன்பு டைமில் நிறைய இடத்துல அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஷாப் வந்து போட்டிருந்தாங்க. லைட்டிங்ஸ் எல்லாமே வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கூடவே வந்து நம்மளை என்டர்டெயின் பண்ணுறதுக்காக 2 ஸ்டேஜ் ஷோ இருந்துச்சு. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஷாப் எல்லாமே வந்து ஒமானிஸ் தான் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்டேஜ் ஷோவும் வந்து கிட்ஸ் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி கேமிங் செக்ஷன் இந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு நோன்பு டைமில் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். கிட்ஸு ப்ளே ஏரியா பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கேம்ஸ் தான் நிறையா இருந்துச்சு. இதில் வந்து புதுசாக வந்து டேக் மாதிரி கையில் ஒன்று கெட்டி விட்டாங்க. இந்த மாதிரி டேக் கெட்டுறப்ப நம்ம வந்து எவ்வளோ நேரம்னாலும் உள்ளே விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் வெளியே போய் சுற்றிட்டு, அதாவது நம்ம அந்த ஃபுட் செக்ஷன் எதுங்காவது நம்ம விசிட் பண்ணணும்னு நினச்சா கூட வெளியே போய் சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி வெளி சைட்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து கூட வந்து கூட இந்த டேக் நம்ம கையில் மாட்டியிருந்தோம் அப்படின்னா நம்ம ப்ளே பண்ணலாம். ஸோ இங்கே வந்து கிட்ஸுமே பசங்க எல்லாருமே ரொம்ப ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி விளாண்டாங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் விளாண்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமும் வந்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி விளாண்டாங்க.
ஃபுட் செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஃபுட் செக்ஷன் இருந்துச்சு. எனக்கு வந்து நான் வந்து 3 ஷாப்பில் வந்து ஃபுட்டு வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். இங்கே உள்ள ஒமானிஸோட ஸ்நாக்ஸு நிறைய ஃபுட்லாம் இருந்துச்சு. ஸோ அதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறதுக்காக 3 ஷாப் ட்ரை பண்ணோம். அதில் வந்து 2 ஃபுட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வாங்கின இந்த ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லை. இதில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து மீட் எல்லாம் வச்சு அதுக்கப்புறம் வெளியே வந்து ஒரு மாவு வச்சு கோட்டிங் பண்ணி வச்சுருந்தாங்க, ஆட்டான்னு நினைக்கிறேன். ஸோ டெக்கரேஷன் எல்லாமே சூப்பராக பிளேட்டிங்லாம் பண்ணி கொடுத்தாங்க. ஆனால் டேஸ்ட் வந்து உள்ளே கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அது போக வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நிறைய பொட்டேட்டோ ஷாப்ஸு, அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் ஷாப்ஸு, அதுக்கப்புறம் நிறைய ஷவர்மா, இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸு, அதுக்கப்புறம் அவங்களோட ஒமானிஸோட ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்ஸு, ஸ்நாக்ஸ் வெரைட்டிஸு, அதுக்கப்புறம் ஹலீம், இந்த மாதிரி நிறைய அவங்களோட ட்ரெடிஷ்னல் ஃபுட்டுமே கூட இருந்தது. இது வந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. ஆனால் சாப்பிட்றப்ப கொஞ்சம் ஒரு டிஸப்பியராக இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஸ்கேட்டிங் பண்ணுற ஏரியா. இதில் வந்து அந்த சைடில் ஃபுல்லாக கம்பி வச்சு லாக் பண்ணிட்டாங்க பாருங்கள். கம்பி வச்சு லாக் பண்ணிவிட்டு உள்ளே வந்து கார் கேம் மாதிரி ரேஸ் மாதிரி செட் பண்ணிட்டாங்க. அடுத்து எங்களோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபுட்டுனா இதுதாங்க. இது வந்து அவ்வளோ பிடிக்கும், கிட்ஸுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஹலீம், சில பேர் வந்து ஹரீஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து ஹரீஸ்னால் அந்த கோதுமை, முழு கோதுமை இருக்குல்ல, அந்த கோதுமையை வந்து இந்த அளவுக்கு மேஷிங் ஆகிற வரைக்கும் வந்து குக் பண்ணுவாங்க. கூடவே வந்து சிக்கன் அதாவது மீட் ஏதாவது போட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே டாப்பிங்ஸ்க்கு வந்து ஏதோ ஒரு சம் ஆயில், அதுக்கப்புறம் ஃப்ரைட் ஆனியன், கொத்தமல்லி எல்லாம் போட்டு, அதுவுமே ஒரு வயசான ஒரு தாத்தா அவங்க இந்த அளவுக்கு வந்து சர்வ் பண்ணது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சு. இது வந்து நம்ம ஸ்பைசி எதுவுமே இல்லாதனால குழந்தைங்க எல்லாருமே சாப்பிட்லாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வந்து இந்த பார்க் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த தாத்தாட்ட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். ஒன்ஸ் நீங்கள் இதை சாப்பிட்டீங்க அப்படின்னா அடுத்து வந்து நீங்கள் எங்கே போனாலுமே வந்து இதை வந்து சாப்பிட்ணுன்னு உங்களுக்கு ஒரு ஃபீல் வரும், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் பார்க் வந்து கொஞ்சம் இயர்லியராக போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கிட்ஸு ப்ளே ஏரியாவில் அந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஏன் அப்படின்னா 8 o'clock மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஷாப் வந்து எடுத்து வைக்கிறாங்க. நீங்கள் கொஞ்சம் லேட்டாக போனீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா ஷாப்பையும் விசிட் பண்ணி பார்க்கலாம். நாங்கள் போன டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7:30 அந்த டைம்லலாம் நிறைய பேர் வந்து அப்போ தான் எல்லா பொருட்களையும் வந்து எடுத்து வச்சு அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய மோஸ்ட்லி வந்து எல்லாருமே வந்து ஒமானிஸ் தான் வச்சுருந்தாங்க. நிறையா ஹல்வா ஷாப் இருந்துச்சு. இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கூட வாங்கிடலாம், சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய ஜூஸ் வெரைட்டிஸ், இந்த மாதிரி சின்ன சின்னதாக இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்டு, ஒரு டம்ப்ளிங் மைதா மாலை பண்ணுறது அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு தேன் மிட்டாய் சாப்பிட்டா என்ன ஒரு ஃபீல் வரும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அது மாதிரி எல்லா ஸ்வீட் வெரைட்டிஸ் இந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சு. இது வந்து அவங்க வந்து பகலில் வந்து நோன்பு இருக்கிறதுனால நைட்டு ஃபுல்லாக வந்து முழிச்சிருந்துட்டு பகலில் வந்து சில பேர் ரெஸ்ட் எடுப்பாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு ஃபுல்லாக வந்து இந்த ஷாப் வந்து உங்களுக்கு ஓப்பனில் தான் இருக்கும். இங்கே வந்து நிறைய ஒமானி ஸ்வீட் ஷாப் வந்து ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்ஸ் கூட இருந்துச்சு. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று டேஸ்ட் பண்ணி பார்த்தோம், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க.
இங்கே இந்த சொஹார் பார்க்கில் இந்த ஷாப் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரம்ஜான்காண்டி தான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ரம்ஜானில் இஃப்தார் டைமில் நோன்பு இருப்பாங்கள்ல, ஸோ காலையில் வந்து விடிகிறதுக்கு முன்னே நோன்பு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஈவினிங் தான் வந்து நோன்பு திறப்பாங்க. அதனால் வந்து இங்கே ஒமானிஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நைட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி பார்க்கில் இந்த மாதிரி ஷாப்லலாம் விசிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து டே டைம்லலாம் வந்து அவங்க ரெஸ்ட் எடுப்பாங்க. ஸோ அதுக்காண்டி நைட்டு ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷாப் எல்லாமே ஓப்பனில் இருக்கும். ரம்ஜான் வரைக்கும் தான், அதுக்கப்புறம் வந்து நார்மலாக க்ளோஸ் பண்ணிடுவாங்க. லாஸ்ட் டைம் வந்து கோவிட்னால வந்து இந்த மாதிரிலாம் போடலை. ஸோ இப்போ போட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்களும் விசிட் பண்ணி பாருங்கள். அடுத்த மூணாவதாக நாங்கள் டேஸ்ட் பண்ண ஃபுட்டு வந்து இந்த ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னல் அவங்களோட ஒமானிஸோட ஸ்வீட் ரெசிபிஸ் தான். நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. இதெல்லாம் நம்ம ஊரில் அந்தளவுக்கு பார்க்க முடியாது. இது வந்து நாங்கள் வாங்கினது இந்த ஸ்நாக்ஸ் தான் வாங்கியிருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் வைஸ் வந்து 400 பைசே தான். ஆனால் இதோட டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. இதை நல்லா சூப்பராக ஸ்லைஸ் பண்ணி ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக வந்து அந்த அண்ணா வந்து சர்வ் பண்ணாங்க. நீங்களும் கண்டிப்பாக போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஒரு ஒயிட் கலரில் ஒரு லேயர் மாதிரி இருந்துச்சு. அது என்னங்கிறதே கெஸ் பண்ணவே முடியல. ஆனால் டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கிட்ஸ் எல்லாருமே ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்டாங்க. அவங்கக்கிட்ட இன்னும் நிறைய பொருட்கள் கூட ஸ்நாக்ஸ் வெரைட்டிஸ் இருந்துச்சு. 400 பைசே தான். சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெரி டேஸ்டி. الأولاد هنا والبنات هنا يلا جاهز. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் ப்ரோக்ராம் 2 இடத்துல ஸ்டேஜ் ப்ரோக்ராம் வந்து நடந்தது. பார்க்கில் சென்டரில் ஒரு இடத்துலையும் கார்னரில் ஒரு இடத்துலையும் நடந்தது. கண்டிப்பாக போனீங்கன்னா விசிட் பண்ணி பாருங்கள். இங்கே வந்து நிறைய என்டர்டெய்னிங் நடந்தது. நாங்கள் போன டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கு நிறைய கேம்ஸ் கண்டக்ட் பண்ணாங்க. கேம்ஸ் கண்டக்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்பாட்லேயே வந்து பார்த்திங்கன்னா கிஃப்டெல்லாம் கொடுத்தாங்க. ஸோ எல்லா கிட்ஸுமே வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. நீங்கள் வீக்கெண்ட் டேஸில் போனீங்கன்னா ரொம்ப க்ரௌடாக சூப்பராக வந்து இருக்கும் அந்த ஃபெஸ்டிவல். வீக் டேஸில் போனீங்கன்னா கொஞ்சம் வந்து க்ரௌடு கம்மியாக இருக்கும். ஃபுல்லாக வந்து ஒமானிஸாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து வீக்கெண்ட் டைமில் வந்து போய் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி பாருங்கள். நாங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துலலாம் நல்லா சுற்றிட்டு ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா பசங்களையும் கொஞ்சம் நேரம் விளையாட விட்டுட்டு, ஏன்னா கையில் டேக் மாட்டிருந்ததுனால நம்ம எனி டைம் வந்து நம்ம அது உள்ளே போய்க்கலாம். ஸோ அதனால் பசங்களும் கொஞ்சம் நேரம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாங்களுமே வந்து கிளம்பிட்டோம். ஸோ கைஸ், உங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக சொஹார் இந்த ஏரியாவில் இருந்தீங்கன்னா ஒன்ஸ் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். நீங்கள் நைட்டு எந்த டைம் வந்தாலும் ஷாப்பெல்லாம் ஓப்பனில் தான் இருக்கும். இயர்லி மார்னிங் தான் க்ளோஸ் பண்ணுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸையும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.